ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாம்பார் வைக்கலாம். சாம்பார் வந்து குவான்டிட்டி அதிகமாக செய்ய போகிறோம், நிறைய பேருக்கு செய்ய போகிறோம். ஒரு 10 கிலோ சாதத்துக்கு சாம்பார் வைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது வந்து சாமிக்காக செய்கிறோம். அதுக்கப்புறம் குண்டு மிளகா இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். நம்ம நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இடும்பன் சாமிக்கு நம்ம செய்ய போகிறோம். இடும்பன் சாமினா பங்குனி உத்திரம் முடிஞ்சு இடும்பன் சாமிக்கு 5 நாளுக்கு அப்புறம் படைப்பாங்க. இன்றைக்கி அந்த 5ஆம் நாள் சாப்பாடு தான் நம்ம செய்ய போகிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் சாம்பாருக்கு. இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா சுருள வதக்கிக்கலாம். ஒரு சில வீடியோ மிஸ்டேக் ஆகும், ஏன்னா வெயில் செம வெயில் அந்த இடத்துல பட்டையை கிளப்புது, நின்று எடுக்க முடில. அதனால் எட்ட போயிட்டா அது கட்டியும் கொட்டிட்டாங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது அதிகமாக குவான்டிட்டியாக இருக்கிறதுனால தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எல்லாருக்குமே சாம்பார் வைக்க தெரியும். நிறைய அதிகமாக செய்யணுன்னா அவங்க பார்த்து இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக யூஸ் ஆகும். நல்லா கிண்டிட்டு பாருங்கள், அடுப்பில் செய்கிறதுனால டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நம்மள்கிட்ட கேஸும் இருக்குது, அதில் செய்யாமல் பின்னாடி அடுப்பில் தான் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினோடனே அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் இதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். மாங்காய், முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை நல்லா வந்து சாம்பார் கொதித்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் இந்த காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ வந்து பயிர் வந்து குக்கரில் கேஸில் வேக வச்ச பயிர், அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோடனே காய் நல்லா வதங்கினோடனே காயில் ஊற்றியாச்சு. அதே பயிர்லேயே வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு ஆட் பண்ணியாச்சு. மிளகாத்தூளை நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா சாம்பார் கொதிக்குது பாருங்கள். நான் வந்து மிளகாத்தூள் வந்து அதுங்காட்டி சித்தி போட்டுட்டாங்க. நான் வந்து வெயில்னால அதை எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். வீட்டில் கார மிளகாத்தூள், புளி, இப்போ புளி நம்ம கரைச்சி சேர்த்தாச்சு சாம்பாருக்கு. கார மிளகாத்தூளும் வீட்டு மிளகாத்தூளும் தான் போட்டோம், வேறு எதுவும் போடலை. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருந்ததை கொஞ்சம் மேலாப்பில் தூவினாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். அதுக்கப்புறம் நல்லா சாம்பார் கொதிச்சோடனே முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்த்துக்கலாம். இதை ப்ராப்பராக வீடியோ எடுத்து போடுறோம் ஒரு டைம். வேறு எப்பயாச்சும் நிழலில் சமைக்க பார்த்து, இப்போ வெயிலில் சமைக்க பார்த்து பாப்பாவும் அடுப்புக்கிட்ட வந்துகிட்டே இருந்தாங்களா, அதனால் நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா சாம்பார் கொதித்து வேறு ஏனத்தில் சாம்பாரை மாற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்காக நல்லா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கடுகு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிட்டாங்க. உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே செய்ய தெரியும் தான், இருந்தாலும் வந்து நான் வீடியோ எடுத்தேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, வீட்டில் நடக்கிறத நான் வீடியோ எடுப்பேன், அதுக்காக போய் எதையும் நான் போய் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அதனால் வீட்டில் நடந்த விஷயத்தை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிழங்கு வெந்துருச்சு. அதை உரிக்கிறங்காட்டியும் கொஞ்சம் அடுப்பில் இருந்து பானையை இறக்கி வச்சுருந்தாங்க, ஏன்னா வெங்காயம் ரொம்ப அடி பிடிச்சிடும். அதனால் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததை நல்லா தோல் உரித்து நல்லா மசித்து நம்ம ஆட் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டிடலாம். ஏன்னா இது வந்து அடுத்தது வந்து இதிலே அடுப்புலேயே வந்து நம்ம ஒலை போட போகிறோம். சாதத்துக்கு ஒலை போட போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு ஒலை போடுறதுனால அடி பிடிச்சிடும்னு சொல்லிட்டு பட்டன் கீழே எடுத்து வச்சு தான் வந்து கார மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணோம்.
ஏன்னா வந்து நம்ம அடுத்தது வந்து விரவ அமுச்சிட்டா வந்து நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா உடனே ஒலை போடணும், அதுக்கப்புறம் கடல வைக்கணும். அதனால் வந்து தீ அமுக்காமல் போட்டுட்டு திருப்பி எடுத்து வச்சு, ஏன்னா சீக்கிரமாக பாருங்கள் நல்லா அடி பிடிச்சிடுது, அதனால் இறக்கி இறக்கி வச்சு தான் செஞ்சாங்க. ஏன்னா விறகு அமுச்சிட்டா திருப்பி எரியிறது கஷ்டம், அதனால தான். பாருங்கள் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பயிரும் வந்து கேஸில் வேக வச்சாங்க. ஏன்னா பயிர் அந்த அளவுக்கு வேகாது, அதனால் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நடந்ததை உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் எங்கே போனாலும் என்னால் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுவேன், இல்லைனா எடுத்து போட மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.